Hi guys, welcome back to Acoustic 360. Renault Kwid electric vehicle officially globally பார்த்தோம் அப்படினா இப்போ உங்களுக்கு பிரேசில்ல வந்து ஃபைனலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வெஹிக்கிள்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அப்டேட்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு ஏத்தமா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுபோல இந்தியால எப்ப அபிஷியலா இந்த எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ண போறாங்க, என்ன பிரைஸ் பாயிண்ட்ல இந்தியன் வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுபோல ஃபீச்சர்ஸ் எப்படி வந்து கொடுக்க போறாங்க, சேஃப்டி வைஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போறாங்க, அதுபோல உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி கிடைக்கும், பேட்டரி என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க, அதுபோல சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், ஹோம் சார்ஜிங்லாம் எவ்வளவு வந்து டைம் எடுக்குது, எல்லாமே இந்த காரை பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழ போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியால Renault Kwid 2020 மாடல் இப்போ ரீசெண்டா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கான டீடைல் ரிவ்யூ பார்த்தோம் அப்படினா நம்ம சேனல்ல ரொம்ப தெளிவா எடுத்து போட்டுருந்தோம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் Kwidல பார்த்தோம் அப்படினா குளோபலி வந்து உங்களுக்கு பிரேசில்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்தியாலயும் பார்த்தோம் அப்படினா Kwid எலக்ட்ரிக் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்தியால ரீசெண்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படினா பூம் வந்து உங்களுக்கு பயங்கரமா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சேல்ஸ் வைஸும் பார்த்தோம் அப்படினா டாடா நெக்ஸான் வந்து காம்படிஷனே இல்லாம ஹெவியா வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. என்னதான் வந்து ஒரு சைடு வந்து பிளாஸ்டர் சொன்னாலும் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பிரெஃபர் பண்ணி வந்து வாங்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படினா பெட்ரோல் ரேட் வந்து உங்களுக்கு டே பை டே வந்து பயங்கரமா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆறாங்க. அதனால தான் Renault Kwid எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க இந்தியால. இந்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படினா எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உள்ள கிரில் பார்த்தோம் அப்படினா க்ளோஸ் பண்ணி குரோம் லைனிங்ல வந்து கொடுத்திருக்காங்க. அங்க தான் சார்ஜிங் போர்ட்டும் அவேலபிளா இருக்கு. E-TECH பேட்சிங் பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கொடுத்திருக்காங்க. நியூ அலாய் டிசைன் வந்து உங்களுக்கு ரீசன்ட் 2020 மாடல்ல கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படினா மேஜரா எதுவும் பண்ணல. 2020 Kwid எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. EV வெஹிக்கிளோட டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. பேட்டரி சார்ஜ் எவ்வளவு இருக்கு, சார்ஜிங் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அதுல டீடைல்ஸ் வந்து தெளிவா காட்டும். நெக்ஸ்ட் இந்த காரோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. AVAS with EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் எய்ட், அப்புறம் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்தியன் வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படினா 4 ஏர்பேக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ல அதுல மிஸ் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். Renault Kwid எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தோம் அப்படினா 26.8 kWh தான் வந்து கொடுத்திருக்காங்க. மித்த வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படினா நீங்க வீட்ல சார்ஜ் பண்ணனும் அப்படினா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 12 hours வந்து ஆகுது. இதே 9 hours சார்ஜ் போட்டீங்க அப்படினா 190 km வரைக்கும் நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கலாம். இதே 7 kW வால் பாக்ஸ் சார்ஜர்ல போறீங்க அப்படினா 15% ல இருந்து 80% ஆறதுக்கு 2 hours 50 minutes வந்து டோட்டலா வந்து எடுக்குது. இந்த எலக்ட்ரிக் காரோட மோட்டார் பவர் பார்த்தோம் அப்படினா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 65 ஹார்ஸ் பவர் வந்து சொல்றாங்க. ஒரு சீப்பான கார்ல இவ்வளவு பவர் வந்து கிடைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுபோல ஆக்ஸலரேஷன் பார்த்தோம் அப்படினா 0 to 50 வந்து உங்களுக்கு 4.1 செகண்ட்ஸ்ல வந்து ரீச் ஆகுது. வெயிட் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 977 kg வந்து சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான போர்ஷன் வந்து ரேஞ்ச் பார்த்தோம் அப்படினா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 298 km வந்து கிடைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணா அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இதே நீங்க சிட்டி ஹைவே மிக்ஸ் பண்ணி ஓட்றீங்க அப்படினா 265 km வரைக்கும் கிடைக்கும். இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெனால்ட்ல போய் பண்ணீங்க அப்படினா நீங்க 40 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படினா 190 km வரைக்கும் டிராவல் பண்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் கார்ல உங்களுக்கு எக்கோ மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ரேஞ்ச் வந்து இன்கிரீஸ் பண்ணி வந்து கொடுக்கிறதுக்கு Regenerative பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அவேலபிளா இருக்கு. இது ரெண்டு தான் பாத்தீங்க அப்படினா இந்தியன் வேரியன்ட்ல மேக்ஸிமம் உங்களுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. Renault Kwid எலக்ட்ரிக் காரோட கலர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா டோட்டலா 3 கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கிரீன் கலர், ஒயிட், சில்வர். மேபி இந்தியன் வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படினா 2-3 கலர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனா. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தோம் அப்படினா இந்தியால வந்து உங்களுக்கு 9 to 13.5 lakhs வரைக்கும் லான்ச் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது. இதோட லான்ச் டேட் பார்த்தோம் அப்படினா ஆபீஷியலா இப்போ வந்து Renault வந்து சொல்லிருக்காங்க. லேட்டர் 2020 இந்த கார் வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க. மேபி அக்டோபர் டு டிசம்பர்ல பார்த்தோம் அப்படினா இந்த வருஷத்துல வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த எலக்ட்ரிக் காரோட ப்ரோஸும் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு ஒரு காம்பாக்ட் டிசைன்ல பார்த்தோம் அப்படினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வரப்போகுது. அதுபோல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் டெஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படினா பட்ஜெட்ல ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து கிடைக்க போகுது. நல்ல மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சேஃப்டி வைஸ் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. ரேஞ்சும் பார்த்தோம் அப்படினா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வந்து நல்ல ரேஞ்சா தான் இருக்கு. இந்த காரோட கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா நார்மல் வேரியன்ட் கம்பேர் பண்ணும்போது வந்து மிஸ் அவுட் ஆகும். ஏன்னா காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. பிரைஸும் பார்த்தோம் அப்படினா டாடா நெக்ஸானோட கம்மியா பண்ணாங்க அப்படினா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுப்போ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து கரெக்டா இருக்கா Renault. சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி வைக்க போறாங்கன்னு தெரியல Renault. ஹோம் சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படினா ரொம்ப அதிகமா எடுக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிமாண்ட் பார்த்தோம் அப்படினா ரொம்ப அதிகமா இருக்கு. பட் உங்களுக்கு சேல்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரே வெஹிக்கிள் தான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல இருக்கு, டாடா நெக்ஸான் EV. அதுப்போ உங்களுக்கு காம்படிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெவியா போயிருது. 30 லட்சத்துக்கு மேல தான் பார்த்தோம் அப்படினா 2 கார் வந்து அவேலபிளா இருக்கு. Hyundai Kona, MG-ல ஒரு கார் வந்து அவேலபிளா இருக்கு. சோ பட்ஜெட்ல ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு எலக்ட்ரிக்கல் அப்படினா நல்லா வந்து சக்சஸ் ஆகும். சோ அதனால தான் Renault Kwid வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அத பத்தியான டீடைல் ரிவ்யூ இப்போ வந்து இந்த வீடியோல எடுத்து சொல்லிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழ போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கேன். அதே மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல போஸ்ட் எல்லாமே அப்டேட்டா கரெக்ட்டா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். Renault Kwid எலக்ட்ரிக் காரை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழ கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உடனே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்டேட்ல வந்து மீட் பண்றேன். Thank you for watching.